ஸோ டு எக்ஸ்பிளைன் திஸ் ஐ ஹவ் டேக்கன் ஆல்ரெடி ட்ரான் திஸ். இந்த படத்தை வந்து நான் முதல்ல வரைஞ்சி வச்சுருக்கேன். ரிஜிடிட்டி மாடுலஸ் இதை வந்து நான் சொல்லும்போது இன் கேஸ் ஆஃப் ஈக்குவேஷன் சொன்னோம் அப்படின்னா டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் divided by shearing strain. ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நான் நடத்துகிறத. ஓகே, டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். அப்போது இந்த டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் மேல் பகுதியில் நான் அப்ளை பண்ணுறேன் ஃபோர்ஸை. கீழ்ப்பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தரையோடு இருக்கிறனால then there will be opposite force இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் this one. இதுதான் வந்து என்னுடைய டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ், தட் இஸ் எஃப் பை இந்த ஏரியா, இதனுடைய ஏரியா மேலே இருக்க சர்ஃபேஸோட ஏரியா வந்து ஏ, மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஏ. ஸோ ஆல் த டைரக்ஷன்ஸ் இட் ஹேவ் ஒன்லி ஈக்குவலண்ட் ஏரியா, ரைட்? இது வந்து ஒரு கியூபாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா டைரக்ஷனுமே அது ஏரியா ஏவாக இருக்கும். ஸோ ஐ வில் கீப் இட் ஏ. சியரிங் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஸ்ட்ரெயினை வந்து வில் நேம் இட் சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். இங்கே வந்து சேஞ்ச் இன் லென்த் என்ன இருக்குன்னா, மேல் பகுதியில் இந்த டிஃப்ளெக்ஷன் சேஞ்ச் நடந்திருக்கு, ஒரு சின்ன ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் அஸ் ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு சியரிங் ஸ்ட்ரெயின் கிடச்சிருக்கிறது என்னென்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல்லுங்கிறது இந்த தீட்டாக்கு ஈக்குவல். எப்போனா வென் எவர் த தீட்டா, இந்த தீட்டாங்கிறது எப்போல்லாமே வந்து ஸோ ஐ வில் நோட் டவுன் ஹியர் tan theta வந்து we can tell as opposite side divided by adjacent side. Okay, ஏன்னா if you know the trigonometric formula, then if I keep it, this is theta, this is opposite side small l, this is adjacent side capital L. ஸோ இந்த பக்கம் வந்து கேபிட்டல் எல், இந்த பக்கம் இருக்கிறது ஸ்மால் எல், இந்த ஆங்கிளோடது. ஸோ tan theta, whenever the theta is very small, then tan theta can be equated to theta. இது வந்து அந்த சீரியஸ் ஈக்குவேஷன் எழுதுனா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மால் எல் பை எல்லுங்கிறத சியரிங் ஸ்ட்ரெயின் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதை வச்சு I can tell that. Okay, என்னால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரிஜிடிட்டி மாடுலஸ், ஐ வில் நேம் இட் அஸ் ஸ்மால் n. இது எங்கே எனக்கு இப்போ தேவைப்பட போகுது அப்படின்னா இந்த ப்ராப்ளமில் தேவைப்பட போகுது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா வந்து டார்ஷனல் இல்லைனா வந்து ட்விஸ்டிங் கப்புள் ஆஃப் எ டார்ஷனல் ஒயர். ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் இன் எ ஃப்ளோ. தட் மீன்ஸ் யூ கேன் ஐ ஃபீல் தட் யூ வில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினச்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் தென் யூ வில் ஆல்சோ நோட் டவுன். ஓகே, twisting couple of a torsional wire. If you want to know what is couple is nothing but a torque. Okay, so if you have need to know torque என்னன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் உங்களுக்கு தெரியும், டார்க்குங்கிறத கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. விசை, அதுக்கு மேலே வந்து திருப்பு விசை தான் வந்து டார்க். ஓகே, உங்களுக்கு வந்து தமிழில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியல அப்படின்னா திருப்பு விசை தான் டார்க். அது வந்து இந்த நொட்டேஷனில் போட்டிருப்போம். அது எவ்வளோனா ஃபோர்ஸ்லேருந்து அந்த ஆக்சிஸ் செயல்படக்கூடிய டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து டி. இப்போ வந்து ஒரு பொருளை வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்குது, அதோட ஆக்சிஸ் ஃபோர்ஸ் செயல்படக்கூடிய இடத்துல. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் வந்து இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதனுடைய ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கு ஒயர். ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் டி. அப்போ என்ன ஆகும், இது ரொட்டேஷன் தான் கிரியேட் ஆகிக்குமே தவிர இந்த இடத்துல வந்து ஆக்சிஸ் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ். ஓகேவா, ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேருந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதான் டி. அதை தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதியிருப்போம். ஸோ டார்க் இஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஃபோர்ஸ் இன்டூ த டிஸ்டன்ஸ். ஸோ சேம் திங் ஐ கேன் ரைட். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்ஸ்டெட் ஐ கேன் மூவ் 2 பாயிண்ட்ஸ், ரைட்? ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைரக்ஷன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் இந்த டைரக்ஷன்லையும் இந்த பாயிண்ட்டை வந்து இந்த டைரக்ஷனில் நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா தென் திஸ் டிஸ்டன்ஸ்
if I name it as D, and the force acting, equivalent force acting on both sides is F, then this torque will be written, this couple, இங்கே வந்து இது கப்புள்னு நேம் பண்ணிக்கலாம். அந்த கப்புளுங்கிறது என்னென்னா then this will be this force into distance, so they are same, or moment of force, I can name it in other way, moment of force அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த 3 விஷயம் தான் அது. ஓகேவா? மூமெண்ட்னா அந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி, அந்த ஆக்சிஸ் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி அந்த ஃபோர்ஸ் செயல்படுது, அதனால் வந்து அது ரொட்டேஷன் தான் ஏற்படும். ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒயரோட இன்னொரு எஜ்ஜை வந்து நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா தென் இட் வில் ஹேப்பன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி வந்து நான் இங்கே டார்ஷனலோட சிஸ்டமோட நம்ம ஈக்குவேஷன் முதலே பார்த்தோம், அந்த ஸ்ட்ரெயின். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிஜிட் பாடி, cylindrical rigid body. ஓகேவா? cylindrical rigid body we taken, rigid wire or some kind of rigid body, we'll keep it just a body. That means if wire na what நீங்கள் வயர்னு சொன்னால் என்ன நினைப்பீங்கன்னா தின் ஒயர் அப்படின்னு நினைப்பீங்க. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தின் ஒயராக இருந்தால் கூட ஐ கேன் ஒவ்வொரு லேயர் பை லேயராக வந்து நேனோமீட்டராக பிரித்து எடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் டேக் சம் 1000 ஃப்ரம் த ஒரு மைக்ரோமீட்டர் ஒயர்லேருந்து கூட என்னால் வந்து 1000 லேயர்ஸை பிரிக்க முடியும், நேனோமீட்டராக பிரித்து எடுத்தால். ஓகே, அந்த சைஸ் ஈக்குவலண்ட்டாக. அப்போ வந்து இங்கே இந்த ஒயரோட ஒரு லேயரை மட்டும் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்கிறேன்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கோட லென்த் just keep it, this length is L. ஓகே, இதனுடைய சைஸ் வந்து என்னென்னா L. இப்போ வந்து இந்த ஆக்சிஸ் பாயிண்ட், இந்த ஆக்சிஸ் வந்து மாறாத ஆக்சிஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பகுதி அது மாறாது. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நான் எவ்வளோ தான் வந்து ஒரு பகுதியை வந்து மேல் பகுதியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இல்லைனா மேல் பகுதி ஒரு டைரெக்ஷனில் கீழ்ப்பகுதி ஒரு டைரெக்ஷனில் நான் சுற்றுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து Q பாயிண்ட். அப்போது மிடில் இருக்க பாயிண்ட் வந்து மாறவே மாறாது. ஓகே, இந்த PQங்கிற பாயிண்ட் வந்து ஆரிஜின், அந்த சிலிண்டரோட மையப்பகுதி, மையக்கோடு. ஓகே, அந்த கோடு வந்து மாறாது. அந்த மாறாத கோடு வந்து PQ. ஓகேவா? தென் அங்கேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு லேயர், ஒரு சர்க்கிள் லேயரை மட்டும் நான் எடுத்துகிறேன். கோஆக்சியல் சிலிண்டர். இந்த ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு கோஆக்சியல் சிலிண்டர். கோஆக்சியல் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரே ஆக்சிஸ் தான், ஒரே ஆக்சிஸில் நிறையா சிலிண்டர். இப்போ வந்து இந்த சின்ன வட்டம் எடுத்துட்டால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு வட்டமும் அதனுடைய இந்த மையத்துக்கு நோக்கி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கோஆக்சியல் சிலிண்டருங்கிற இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? கோஆக்சியல் ஒரு சிலிண்டர் லேயரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அந்த லேயரை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். அந்த லேயரில் வந்து எவ்வளோ ட்விஸ்டிங் நடந்திருக்கு, அந்த ட்விஸ்ட்டுனால எவ்வளோ டார்ஷனல் ரிஜிடிட்டி மாடுலஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம், கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை நான் இங்கே வந்து உங்களுக்கு டயக்ராமாக காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரீ, இது வந்து ஃபிக்ஸ்டு எண்ட், மேல் பகுதி வந்து ஃபிக்ஸ்டு எண்ட். ஓகே, ஃபிக்ஸ்டு எண்ட். கீழ்ப்பகுதி வந்து ரொட்டேஷன் ஃப்ரீ எண்ட். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு அப்ளை த ஃபோர்ஸ். கீழ்ப்பகுதி வந்து இந்த ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணி சுற்றுறேன். இது எப்படின்னா வந்து ஒரு குச்சி வச்சுட்டு, குச்சியோட ஒரு பகுதியை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அடுத்த இன்னொரு பகுதியை வந்து திருவுற மாதிரி. இஃப் யூ கேன் கன்சிடர் இட்ஸ் யுவர் ஹேண்டை வந்து யாராவது ஒரு பக்கம், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இஃப் ஹீ இஸ் ரொட்டேட்டிங் வந்து ஒரு பக்கம் மட்டும் திருவினா உங்களுக்கு பெயின் ஏற்படும். அந்த பெயினை வச்சு அது எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஆகுது, டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்கு, அந்த ஒரு பகுதியாக மேல் இருக்க ஷோல்டர் பகுதி வந்து எந்த மூவ்மெண்ட் இருக்காது. கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர், ஹேண்ட் இருக்கக்கூடிய பாம்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும்தான் என்ன ஆகும், உங்களுடைய ரொட்டேஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த ரொட்டேஷன் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அந்த மாதிரி ஒரு நடக்கிற ஒரு இதை தான் ஈவெண்ட்டை தான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஓகேவா? சிலிண்டரை எடுத்திருக்கோம். அதில் வந்து இங்கே ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை Q. ஓகே, அதனுடைய ரேடியஸ், டோட்டல் ரேடியஸ் வந்து இந்த சிலிண்டரோட டோட்டல் ரேடியஸ் வந்து A. ஓகேவா? இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் ஒரு பர்டிகுலர் லேயர் எடுத்திருக்கேன். அந்த பர்டிகுலர் லேயரோட ரேடியஸ் பார்த்தா X. ஓகேங்களா? இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் எ நேம். மேல் இருக்க பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து ஏனும், கீழே வந்து ஒரு பாயிண்ட் நேராக இருக்க பாயிண்ட் பினும் சி. நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, ஸோ ஃபோர்ஸ் பி இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், பிங்கிற பாயிண்ட் வந்து நான் இந்த பக்கம் சுற்றுறேன் அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால இந்த இடத்துல மூவ் ஆகிருக்கும்.
ஸோ அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கீழே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து பிங்கிற பாயிண்ட், இது வந்து சிங்கிற பாயிண்ட். ஓகே, ஐ ஹாவ் பி ஹியர், இந்த பாயிண்ட்டு, சி வந்து இந்த பாயிண்ட்டு. ஓகே, இஸ் தேர் எனி டிஸ்டர்பன்ஸ் ஆர் எனி திங்? ஜஸ்ட் வில் ஸ்டாப் 1 minute. இந்த ப்ராப்ளமில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். யூ கேன் ஃபாலோ. ஓகே, என்ன ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் சிலிண்டராக இருந்தாலும் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேயர் மட்டும் அந்த சிலிண்டர். இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன பேப்பராக வந்து நிறையா ரோல் பண்ணி ஒரு ஃபுல் பண்டில் மாதிரி பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் துணி பண்டில்லாம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு லேயராக ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் லேயரை மட்டும் நான் வந்து அதில் எவ்வளோ ட்விஸ்ட் நடந்திருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, நீங்கள் துணி பண்டில் பார்த்து ரோல் பண்ணக்கூடிய துணி கடையில் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட் வாஸ் சீன் ஒவ்வொரு லேயராக, அதில் ஒரே ஒரு லேயரை மட்டும் எடுத்திருக்கேன். அந்த ஒரு லேயரோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜின் இஸ் எக்ஸ். அந்த லேயரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு நேம் இட் டிஸ்டன்ஸ் இஸ் டிஎக்ஸ். ஓகேவா? அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய லேயர் அதுதான் வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் ரேடியஸ் வந்து ஏங்கிறதும் இது வந்து எக்ஸுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஆங்கிள்ஸ் ஃபார் திஸ். ஓகேவா? இந்த ஃப்ரீ எண்டில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தா, எவ்வளோ ஆங்கிள் எடுத்துருக்குன்னு பார்த்தா அது வந்து தீட்டா. இஃப் ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் எக்ஸ் ஹியர். ஃப்ரீயில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா. இது வந்து எக்ஸ் கீழே போட்டுக்கலாம். சிங்கிற பாயிண்ட், அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, இதே மாதிரி அந்த ஸ்ட்ரெயின் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து சேஞ்ச் இருக்காது. அந்த மேலேயும் இப்போ பேரலல் லைன் வச்சுக்கலாம், பிக்யூ அண்ட் ஏபி ஆர் பேரலல் லைன் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ஏங்கிற பாயிண்ட் மூவ் ஆகிருக்காது. ஆனால் பிங்கிற பாயிண்ட் மட்டும் என்ன இருக்கும், சிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ரொட்டேஷன் பண்ணியிருக்கனால அந்த ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அங்கே நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரெயின் வந்து இங்கே தான் பி டு சிங்கிற பாயிண்ட் தான் ஸ்ட்ரெயின் நடந்திருக்கு. அப்போது அந்த ஸ்ட்ரெயின் ஆங்கிள், அந்த ஷியர் ஆங்கிள் அப்படிங்கிறது ஐ எம் கோயிங் டு கிவ் இட் அஸ் ஃபை. ஓகே, ஷியரிங் ஆங்கிள் ஆர் ஷியரிங் ஸ்ட்ரெயின், அந்த ஃபைங்கிறது கொடுக்குறேன். கீழே வந்து தீட்டான்னு கொடுக்குறேன். ஸோ ஹியர் யூ கேன் கன்சிடர் டூ டயகனல் ட்ரையாங்கிள். ஒன்று வந்து என்னென்னா ஏபிசி. ஓகே, ஏங்கிறது மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட். அதனால எனக்கு கிடைச்சக்கூடிய ஆங்கிள் என்னென்னு, ஏபிசியோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, ஆங்கிள் ஆஃப் ஏபிசிங்கிறது 5. ஆங்கிள் ஆஃப் பார்த்துக்கோங்க, மேலே இருக்கல இந்த பாயிண்ட் தான் நான் ஏன்னு சொல்லியிருக்கேன். ஐ வில் கிவ் திஸ் நேம் இஸ், இந்த பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட், கீழே இருக்கிறது பிசி. ஸோ அதுதான் அந்த ட்ரையாங்கிள் வந்து 5. இன்னும் அனதர் ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா கியூபிசி, சாரி பிக்யூசி. அந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து என்னென்னு பார்த்தா தீட்டா. அதுதான் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போகணுன்னு நினச்சா இங்கே கூட போடலாம், அந்த தீட்டா வரும். ஓகேவா? இதை வச்சுட்டு பிசியோட வேல்யூ வந்து நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பிசி வந்து சேம் அதே இந்த சைன் தீட்டா டேன் தீட்டா அதே ஃபார்முலா தான். இப்போ என்னென்னா வந்து ஃபையோட வேல்யூவோ இல்லை தீட்டாவோட வேல்யூவோ ரொம்ப ஸ்மால். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ கேன் டெல் இங்கே வந்து எக்ஸு, இங்கே பிசி. ஸோ இந்த பிசியோட ஈக்குவல் எப்படின்னு பார்த்தா எக்ஸ் பை எக்ஸ் தீட்டா. இந்த பிசியோட டிஸ்டன்ஸ் பிசி, இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு தீட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? when theta equal to small, tan theta equal to theta. When theta equal to smaller, tan theta equal to theta. ஓகேவா? tan theta என்ன, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent சைட். அப்போ ஆப்போசிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா, ஸோ theta equal to bc divided by x. So bc equal to x into theta. Okay, same formula will be applied for another triangle ABC. ABCயோட வந்து நான் BCயோட லென்த் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன்னா, then this is L. இந்த டோட்டல் லென்த் வந்து adjacent சைடு என்ன, L, கேபிட்டல் L. So L into 5, they are equal, and then that difference. So I had the BC in both the terms. BCயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு இருந்த இதுக்கு வந்து என்ன இருந்துச்சுன்னா x theta for the angle of, for the triangle of, இந்த triangle வந்து triangle QBC,
and then another time it is L phi. Okay, இதே எப்போன்னு பார்த்தா when ABCங்கிற ட்ரையாங்கிளை பார்க்கும்போது then we got this. Then in case of QBCயில் வந்து x theta. So BC equal to same. அப்போனா I can write it as L phi equal to x theta. So phi equal to x theta divided by L. This is nothing but strain angle or shearing strain in terms of or it is shearing strain. I can name it as strain angle or shearing strain. நான் எப்படி வந்து அந்த ஒரு கியூபோட டைரக்ஷன் காட்டி கியூபில் ஷிஃப்ட் ஆன ஆங்கிளை வந்து தீட்டா அந்த ஸ்ட்ரெயின் சொன்னோம், அதுதான் ஷேரிங் ஸ்ட்ரெயின். ஓகே, நம்ம வந்து இதையவே வந்து ஷேரிங் ஸ்ட்ரெயின் சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ண முடியும். என்ன பாயிண்ட் அப்படின்னா வந்து ஐ ஹாவ் அ ஸ்ட்ரெயின் வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா n இன்டூ ஷியரிங் ஸ்ட்ரெஸ் ஆர் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் divided by shearing strain. So if you notice properly, I don't have a stress now, but just keep it the n to be n and rewrite n into shearing strain equal to the tangential stress. So this value, so I am going to write stress. So just to tangential stress means stress only for our case. Now just I am writing stress n into the strain value is what the value x theta by L. So this don't confuse with this multiplication symbol. Okay, this is x, this is theta divided by capital L. So if I remove this, just n x theta divided by L, அதனுடைய stress value நமக்கு கிடைச்சிச்சு. Okay, just we will go for some more time, some more 15 minutes. Okay, இங்கே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் கால்குலேட் பண்ணுறோம். எப்படி நம்ம ஃபோர்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் எழுதணுமோ இப்போது ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஃபோர்ஸ் எழுதணும். ஸோ ஸ்ட்ரெஸ் என்னென்னு சொல்லுவோம் நம்ம, ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, ஆக்டிங் ஏரியா அந்த லேயர். இப்போ வந்து நம்மளுடைய ஏரியா வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எழுதும்போது I can write as stress into the force acting area. Okay, force acting area. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, என்ன அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஏரியாங்கிறது இந்த ஒரே ஒரு சிலிண்டரோட லேயர் மட்டும்தான். ஓகேவா, இந்த லேயரில் மட்டும்தான் நமக்கு இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிக்க தேவையில்லை. சிம்பிளாக வந்து இந்த லேயரோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மொத்த ஏரியாவை என்ன, பை எல் ஏ ஸ்கொயர். பை ஏ ஸ்கொயருங்கிறது தான் ஒரு வட்டத்தோடைய பரப்பளவு. இங்கே வந்து நம்மளுடைய முழு வட்டத்தையோட பரப்பளவு நம்ம எடுத்துக்கல. நம்ம எடுத்துக்கக்கூடிய ரீஜன் என்னன்னு பார்த்தா இந்த ஒரு எக்ஸிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் அந்த டிஸ்டன்ஸோட ரெண்டு சர்க்கிளோட பரப்பளவுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு லேயர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த லேயரோட இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்குங்க. அந்த லேயரை கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வட்டத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அது என்ன இருக்குது, பை எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ். வெளியே இருக்கக்கூடிய வட்டத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னா ஏரியா பார்த்தா அப்படின்னா என்னென்னா பை எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் தான் என்ன கிடைக்கும், இந்த ரீஜன் இந்த ஒரு லேயரோட பரப்பளவு நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஏரியா வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். எதுலேருந்து எந்த வட்டத்துலேருந்து இப்போ கழிக்கணும்னா பெரிய வட்டம் அந்த எக்ஸ் ப்ளஸ் டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அந்த வட்டத்திலிருந்து மைனஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வட்டத்தை நான் கழிக்கணும். when I am doing that x plus dx whole square வந்து இந்த பை காமனாக வெளியே இருக்கட்டும். x plus dx ஸ்கொயருங்கும் போது x ஸ்கொயர் ப்ளஸ் 2x dx ப்ளஸ் dx whole square minus pi x square. So the x square will cancel with this positive plus x square
மைனஸ் ப்ளஸ் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது 2x dx. இந்த dxங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப சின்ன ரீஜன். ஓகே, dxங்கிறது கன்சிடரபுளாக ரொம்ப சின்னது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணுறேன். ஏன் நெக்லெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வந்து dxங்கிறது 0.01 இருக்குன்னு வச்சுங்களேன். அதை ஸ்கொயர் பண்ண ஆகும் 0.001 4 ஆகிடும். 0.0001 4 அடுக்கு கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகும், தட் வில் பி மோர் ஸ்மாலர் வேல்யூ. அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தா, தென் ஐ ஹாவ் பை 2π x dx. ஓகே, அதுதான் வந்து எனக்கு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன், இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஃபோர்ஸ் ஆக்டிங்கே கிடச்சிருச்சு, ஸ்ட்ரெஸ் கிடச்சிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ nx θ. ஸோ டோட்டலாக இப்போ வந்து ஃபோர்ஸுங்கிறது என்ன, ஸ்ட்ரெஸ் வேல்யூ இங்கே ஆல்ரெடி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். nx θ divided by L into another term is the force acting area, that is 2π x dx. ஸோ அது அடுத்த பேஜ் போகணும், இந்த பேஜ்லேயும் நம்ம முடிச்சிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, pi is same, so the force value equal to n 2n pi x square theta dx divided by L, correct? So I have 2n pi theta x square dx by L. So இது என்னுடைய force. So I will start from that force. நான் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், 2n pi theta x square dx divided by L. So this is a value which we got for force. ஃபோர்ஸில் இருந்து moment of force or couple, moment of force or couple of the smaller layer, அந்த நம்ம சூஸ் பண்ண லேயர் இருக்குல்ல, ஸ்மாலர் லேயரோடைய கப்புள் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படி நீங்கள் ட்ரை பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஜஸ்ட் ஐ ஹேவ் டு டூ வாட், ஜஸ்ட் டு மல்டிப்ளை ஃப்ரம் த ஆக்சிஸ் டு தட் எஃப். நான் சொல்லியிருந்தால அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அதனுடைய ஆக்சிஸ், இந்த எக்ஸோடைய ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணால், ஸோ வெக்டராக இல்லாமல் ஜஸ்ட் ஐ கேன் புட் இட் தி சேம் வேல்யூ. ஒரு எக்ஸ் மட்டும் இங்கே மல்டிப்ளை ஆக போகுது, அப்படின்னா எக்ஸ் கியூப் ஆகும். 2n pi theta x cube dx by L. So what is this is this is just a moment of couple of the single layer. So this is twisting couple of a single coaxial layer. Okay, cylindrical layer. So this you got it as a only for one layer. So ஒரு லேயர்ல இருந்து கம்ப்ளீட் ரீஜனை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, then what we have to do is இப்போ வந்து இந்த ஒரே ஒரு லேயருக்கு மட்டும் கிடச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு லேயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் டூ இதே மாதிரி என்ன பண்ண முடியும், நான் எக்ஸோட வேல்யூவை டிஃப்ரெண்ட் வேல்யூவை வச்சு இந்த பாயிண்ட்டில் இந்த இடத்துல ஒரு லேயர் அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு லேயராக வந்து நான் சூஸ் பண்ணி எல்லா லேயரையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, டோட்டல் ட்விஸ்டிங் கப்புள் ஆஃப் திஸ் சிலிண்டர் அப்படின்னு கிடைக்குமா இல்லையா, அந்த ரிஜிட் பாடி கிடைக்குமா இல்லையா. ஓகே, அந்த ஒவ்வொன்றா நான் அடுத்து ப்ளஸ் பண்ண முடியுமா. இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, வென் யூ ஆர் டூயிங் டிஸ்க்ரீட் அடிஷன்னா சீரீஸாக நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, இதை வந்து நான் ஒவ்வொரு லேயராக இருக்குது, ஒவ்வொரு லேயராக அதனுடைய ட்விஸ்டிங் கப்புள் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த ஃபார்முலாவில் என்ன வேரி பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸ் இஸ் அ வேரியபிள். எக்ஸ் வேரியபிளை பொறுத்து என்ன பண்ண முடியும், கண்டினியூஸாக இருக்குது. எக்ஸுங்கிறது கண்டினியூஸாக வேரி ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குது, எங்கேயுமே வந்து பிரேக் எல்லாம் ஆகலை. ஓகே, அப்போ எக்ஸுங்கிறது ஐ கேன் சூஸ் எனி பாயிண்ட் ஃப்ரம் 0 to A. ஆரிஜின்லேருந்து ஏ வரைக்கும் எந்த பாயிண்ட்டை வேணாலும் என்ன பண்ண முடியும், எந்த பாயிண்ட்டான ரேடியஸையும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஐ கேன் சூஸ் அட் as
அந்த ரேடியஸாக என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி சூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து எனக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிடும். என்ன பண்ணணும், நான் இன்டெகிரேஷன் பண்ணணும். ஸோ இன்டெகிரேஷனோட அப்ளிகேஷன் இது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். நம்ம ஒரு பொருளை வந்து அடிஷன் பண்ணுறதுக்கு பதிலாக, அடிஷன் பண்ணி அதை கூட்டுற சம்மேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கண்டினியூஸ் கேஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஐ கேன் டூ த இன்டெகிரேஷன். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் total twisting couple of the cylinder of radius a. Okay, so இந்த integration பண்ணனும் அப்படினா I have to do the integration from 0 to a and then 2n pi theta by l x cube dx. இதெல்லாம் வந்து இதில் எதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். இந்த 2n பை தீட்டா எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். இந்த இன்டெகிரேஷனில் அது வந்து ப்ளே பண்ணவே பண்ணாது. ப்ளே பண்ணக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்ன மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தா தட் இஸ் 2 pi n தீட்டா டிவைடட் பை l. இதெல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக நான் வெளியே எடுத்துக்குவேன். ஜஸ்ட் ஐ ஹேவ் டு டூ x cube by dx. இப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இன்டெகிரேஷன் தெரியுமோ அவங்களாம் சிம்பிளாக வந்து இன்டெகிரேட் பண்ணிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் கியூப் டிஎக்ஸை வந்து நான் இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும், ஜஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ வாட் இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படிங்கிற இன்டெகிரேஷன் வந்து என்ன கொடுக்கும் நமக்கு, எக்ஸ்என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஒரு இன்டெகிரேஷன்ஸ் இதை வந்து நமக்கு ஈக்குவேஷன் கொடுக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, நான் நம்புகிறேன் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இதோட ரிசல்ட் வந்து நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். என்னது, ட்விஸ்டிங் கப்பில் வந்து நான் சிங்கிற வேர்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 pi n theta divided by l. So this one will be x cube, different integration will be x power 4 divided by 4. So this 2 will cancel with the 4 and 2. So here so c will be pi n theta x power 4 divided by 2l. So this is twisting couple of the cylinder. Okay, இந்த இடத்துல தான் வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். So we find in this place to finish one more statement, twisting couple per unit radian. Okay, நம்ம இங்கே பார்த்தது வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் தீட்டாவோட வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்விஸ்டிங் கப்புள் என்ன அப்படின்னா ட்விஸ்டிங் கப்புள் பெர் யூனிட் angle, then C can be written as என்னோட வேல்யூ, that means theta equal to 1. Okay, so n pi x power 4 divided by 2l. So இது நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான், பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மை ரிசல்ட். இதுதான் வந்து என்னுடைய ட்விஸ்டிங் கப்புள் பெர் யூனிட் ட்விஸ்ட் n pi x power 4 2l. So I will just, okay, sorry, it's not a x because I have to integrate from x power 4 divided by 4, the limit 0 to a, then this will be a. Okay, so what is this, 0 to a, then I have to substitute this a power 4. So that means a power 4, correction is a power 4 here. So n pi a power 4 by 2l. Again I will write n pi a power 4 by 2l. This is twisting couple per unit twist. Okay, per unit theta equal to